அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு மார்க்கத்தை லேசாக்கி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, இந்த குர்ஆனை இறக்கி வைப்பது உங்களோட கஷ்டத்துக்கு அல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. அல்லாஹ் ஒரு மனிதனை எந்த ஒரு கட்டளையையும் அல்லாஹ் விதித்ததில்லை அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக. இதனாலதான் குர்ஆன் சுமார் 63 ஆயத்துகள்ல 25 சூறாக்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதற்கு முடிவாக வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை ஞாபகப்படுத்துங்க என்று சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. நாம் அவரை பல வகையில சோதித்தோம், அதில் ஒரு பரிபூர்ணமான மனிதராக அவர் தன்னை நிறைவேற்றி காட்டினார். மிக பணிவான வேண்டுகோள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இங்க எல்லாரும் முதலாவது அல்லாஹ்வோட ஒரு நெருக்கத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, இந்த தேவைகளை ஒவ்வொரு மனிதன் பார்வையில ஒவ்வொரு விதம் இருக்கும். இந்த முதலாளிகிட்ட முன்வைக்கணும், என் மனைவியோட பேசணும், என் கணவனோட பேசணும், என் தகப்பனோட பேசணும், என் குடும்பத்து தலைவரோட பேசணும் என்று ஒவ்வொருவருக்கும் தான் அடைவதற்குரிய வழிமுறைகளை மனசுல பதிய வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும், நான் ஒரு அடிப்படையில தான் வாழ்ந்து மரணிக்கணும். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இதுதான் எங்கள் எல்லாருக்கும் வர வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது மேலான சகோதரர்களே, எங்களோட தீன் மிக இலகுவான. நான் அல்லாஹ்வோட தான் நெருங்கணும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மார்க்கம், தீன், ஷரியத், அது எதுவுமே கஷ்டமானது கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? 2 விஷயங்களை கொண்டு இது சாத்தியமாகும். ஒன்னாவது ஈமான், இரண்டாவது இல்ம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். ஈமான் கொண்டவரும் ஈமானற்றவரும் சமமாக முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ. விசுவாசம் கொண்டவர்களுக்கு ஈமான் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். ஆமினூ கமா ஆமனன் நாஸ். சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். இப்படிதான் மூமின்களுக்கு வெற்றியை தருவோம் என்று சொல்கிறார். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். மூமின்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கண்ணியம் போன்று மூமின்களுக்கு கண்ணியம் என்று சொல்கிறார். மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. உங்களுக்கு துனியால நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த ஈமான் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய அழைப்பாக இருக்கிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் உக்கால் மஜன்னா ஜுல் மஜாத் என்ற இந்த பஜார்கள்ல மினாவுடைய மைதானத்துல 10 வருட காலமாக நபி அவர்கள் இந்த தூதுதான் மக்களுக்கு முன்வைத்தார்கள். குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. அல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவத்தை, இந்த ருபூபியத்தை, இந்த இலாஹியத்தை, அல்லாஹ் தான் தனித்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த அடிப்படையை மக்களுக்கு உணர்த்தினார்கள், விளங்க வைத்தார்கள். மக்கள் அல்லாஹ்வோட நெருக்குவதற்குரிய வழிகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இது நபி அவர்களுடைய ஒரு பாரிய முயற்சியாக இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த அடிப்படைகளுக்கு வரணும் என்றால் 2 விஷயத்தை நாங்க அடைஞ்சே ஆகணும். அது ஹஜ்ஜுடைய மாசத்துல மட்டுமல்ல, நோம்புடைய காலத்துல மட்டுமல்ல, முஹர்ரமுடைய காலத்துல மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும்
இந்த உள்ளத்தில் ஓடணும், நான் அல்லாஹ்வோட நெருங்கணும். அல்லாஹ்வோட நெருங்குவதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மார்க்கம் மிக இலகுவானது. அதை அடைவதற்கு நான் 2 விஷயங்களை அடைந்துதான் ஆகணும். ஒன்று ஈமான் அடையணும், இரண்டாவது மார்க்க அறிவின் ஆக தேவையான விஷயங்கள் நான் படிச்சுக்கணும். இந்த 2 அடிப்படைகளை நாங்க அடைஞ்சிட்டோம்னா வேளாண் சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சு. குர்ஆனுடைய மிக முக்கியமான அழைப்பு தான் ஆமினு கமா ஆமன நாஸ் என்பது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு என்பது. அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல நீங்க ஈமான் கொள்ளுங்க என்று சொல்கிறார். அப்ப அதுதான் இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய, குர்ஆன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கட்டமாக இருக்கு. யார் அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அந்த ஒரு நிலைக்கு வந்து விடுவார்களோ அவர்களுக்கு மார்க்கம் லேசாகிவிடும். அப்ப ஈமானுடைய உறுதி அது மார்க்கத்துடைய உறுதி. ஈமானுடைய பலகீனம் மார்க்கத்துடைய பலகீனம். இதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கு. சஹாபாக்களுக்கு மதுபானம் ஹராம் என்று சொல்லும் பொழுதே அதை விடுவது சிரமமாக இருக்கவில்லை. வட்டி ஹராம் என்று சொல்லும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துவது சிரமமாக இருக்கவில்லை. ஹிஜாப் வாஜிபாகி விட்டது என்று சொன்ன பொழுது அதை நடைமுறைப்படுத்துவது சிரமமாக இருக்கவில்லை. எந்த ஒரு கட்டளை வந்தாலும் அந்த கட்டளையுடைய மகத்துவம் உள்ளத்தில் வருவதற்கு மேலான சகோதரர்களே ஈமான் தான் அடிப்படை. ஈமான படிக்கணும். தஅல்லம்னல் ஈமான் قبل ان نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به ஈமானா. ஜித் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத்தை இப்னு மாஜா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சொல்கிறார்கள், குர்ஆனை கற்பதற்கு முன்பு நாம் ஈமானை கற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் தந்த சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த அடிப்படையை நாங்க உள்ளத்துல பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமான படிச்சு கொண்டே இருக்கணும். குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னே ஈமான படிச்சனால எந்த ஒரு கட்டளை வந்தாலும், எந்த ஒரு நிலைமை வந்தாலும் அதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். இப்படி ஒரு பகல் நேரம் நபியவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உங்களுக்கு ரகசியம் பேசணும்னு சொன்னாங்க. தாராளமாக பேசணும், அதுல யாரும் இருக்கக்கூடாது. எங்க 2 மகள்மார்கள், ஒன்று வந்து அஸ்மா, 2வது ஆயிஷா. இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ரகசியத்தை பாதுகாப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தைரியமாக சொன்னாங்க, நானும் நீங்களும் நாடை விட்டு போகணும், மக்கா விட்டு போகணும், இந்த ஊரை விட்டு போகணும். எங்களுக்கு சோதனை வந்திருக்குது. ஈமான் கொண்டதினால உள்ள சோதனை, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால உள்ள சோதனை. கபல அல் முஷ்ரிகீன மாத்ததும் இல்லை. சூரத்து ஷூரால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஸ்லிம்கள் கடினமாக இருக்குது, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியது, ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதான் முஸ்லிம்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அழைத்து போன சந்தர்ப்பம் 100 வாள்களோடு வந்து நிற்கிறாங்க. நபியுடைய தலையை வெற்றத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த நேரம் நபி அவங்க சொன்ன வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை வேண்டாம் அபூபக்கர் அவர்களே, இது அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். கண்ணியமானவர்களே, என்ன நிலைமை வந்தாலும் முதலாவது எங்க உள்ளத்துல பதிய விரும்பும். இதான் இந்த ஹஜ்ஜுடைய பாடம் எங்களுக்கு தருகிறது. அது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். எல்லோரும் வகுத்த செஞ்ச தியாகத்துடைய பிரதிபலன் தான் அல்லாஹ் வைத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாம் சோதித்தோம், அவர் அதை நிறைவேற்றி காட்டினார். அவர் 2வது ஆக முக்கியம், அது இல்ம், மார்க்க அறிவு. குல் ரப்பி ஸித்னி இல்மா. துனியால ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலே எனக்கு அழகானதை தா, ஆகிரத்திலேயும் மிக சிறப்பான அழகானதை தாண்டி கேட்க சொல்லியிருக்கிறார் அல்லாஹ். ஆனால் இல்மை பற்றி சொல்லும் பொழுது, மார்க்க அறிவை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை, ஆகிரத்தை, சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, துனியாவுடைய தேவையான மார்க்க அறிவை சொல்லும் பொழுது அதை அதிகரித்து தான் கேட்கும்படியாக சொல்லும். அவ என்னுடைய இன்றைய புத்பாவின் அடிப்படையான விஷயம், ஒவ்வொருவரும்
அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கம் நாம் விரைய வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லி வருகிறோம். அதை அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலையும் கடமையாக்கி வைத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுதே நாம் எப்படி நெருங்குவது, அதுக்கு முதலாவது வரணும் உள்ளத்துல மார்க்கம் கஷ்டம் இல்லை, லேசானது. எந்த ஒரு கட்டளையையும் அல்லாஹ் நபிக்கோ எமக்கோ கஷ்டப்படுத்துவதற்கு தந்ததல்ல என்று வரணும். அதுக்கு உதாரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் 63 ஆயத்துகள்ல 25 சூறாக்கள்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது உள்ளத்துல பதிவாகித்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது லேசாகிறோம். அதுக்கு ஆக லேசான வழிதான் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நெருக்கம், மார்க்கம் சரியான லேசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு முன்மாதிரி. அல்லாஹ் தஆலா நபியவர்கள் மூலமாக குர்ஆன்ல 2 விஷயத்தை சொல்லுகிறான். ஏராளமான விடயங்கள் குர்ஆன் சொல்லியிருந்த போதிலும் ஒன்று ஈமான், இரண்டாவது இல்ம். இதனாலதான் குர்ஆனுக்கு பிறகு முதலிடத்தை வகிக்கக்கூடிய அஸ்ஹபுல் கிதாபி பாத கிதாப் இல்லாம தஹ்த அலீமி ஸமா, துனியால குர்ஆனுக்கு பிறகு முதலிடத்தை வகிக்கக்கூடிய அல் ஜாமி அல் ஸஹீஹ் அல் முஸ்னத் அல் முக்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுன்னனிஹி வ அய்யாமி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் அல் ஜுஅஃபி என்று பேர் சொல்லி அழைக்கப்பட்ட இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய அந்த நெருப்பு வணங்கக்கூடிய குடும்பத்திலிருந்து பிறந்தவர். புகாரா என்று சொல்லக்கூடிய அந்த உஸ்பெகிஸ்தான் ரஷ்யாவுடைய முன்னைய காலத்தில் இருந்த ஒரு பகுதியில் அந்த ஸ்டேட்ல பிறந்தவர். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை மரணம் செய்தது போன்று ஹதீஸ்களை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, குர்ஆனுக்கு பிறகு அவர்கள் 6666 ஆயத்துக்களை பாடமாக்கினது போல 6 லட்சம் ஹதீஸ்களையும் பாடமாக்கி அதிலிருந்து 7000 ஹதீஸ்களை தொகுத்து எமக்கு தந்த இந்த அல் ஜாமி அஸ் ஸஹீஹ் அல் முஸ்னத் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்திலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம், உள்ளத்துல மகத்துவத்தை கண்ணியத்தை கொண்டு வாங்க. வஹீயுடைய மகத்துவம், வஹீயுடைய கண்ணியம், அதுதான் அறிவுகளாக சிறந்த அறிவு. வஹீயை கொண்டு ஆரம்பித்த இமாம் புகாரி ஈமானையும் இல்மையும் ஞாபகப்படுத்துகிறார். ஈமான பலப்படுத்திக் கொள்ளுங்க, இல்ம உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான இல்ம். ஐவேல தொழுக எல்லாருக்கும் தேவை, ரமலானுடைய நோம்பும் எல்லாருக்கும் தேவை, ஜகாத் கொடுக்கிறது குறிப்பிட்ட சாராருக்கு அந்த மார்க்க தெளிவு தேவை, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த 3500 பேரும் மார்க்க அறிவை தெரிஞ்சிருப்பது மிக அவசியமாக இருக்கும். உலகத்துல ஹஜ்ஜுக்கு போகாத முஸ்லிம்கள் அவர்கள் இந்த 10 நாட்களை, இந்த 8 நாட்களை, இந்த 7 நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஈமானும் தேவை, இல்மும் தேவை. இந்த 10 நாட்கள் ذுல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அது சிறப்பான 3 மாதங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்பது பெருநாள் ஷவ்வாலுடைய ஈதுல் ஃபித்ருடைய முதல் நாள்ல இருந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இஸ்லாம் அது அனுமதித்திருக்கிறது, ஆர்வம். அரசாங்கங்கள் அனுமதிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் 3 மாசத்துக்கும் ஹஜ்ஜுக்கு போக முடியும். 2.5 மாசம் ஷவ்வால், ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு தஃப்சீர் செய்தார்கள். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்பது அது ஷவ்வாலுடைய முதல் பிற, ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா. இப்பொழுது நாம் அந்த ذுல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் கடைசி நாளாக இருக்கும். அந்த 3500 பேரும் இந்த நாட்டிலிருந்து பிரயாணமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உலக நாடு மக்கள் 30 லட்சத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்க்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜ நிறைவேற்ற போகக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அது தூதர்களாக, அவர்கள் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கள், அந்தந்த நாட்டுக்கு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வரக்கூடியவர்கள். அவர்கள் உலகத்துக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் எப்படி எஹ்ராம் அணிந்து அது கஃபனை ஞாபகப்படுத்துகிறது.
எஹ்ராம் அணிந்தவர்கள் அந்த மையத்தை ஞாபகப்படுத்துகிறது. அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அந்த அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர போகிறார்கள். அதை சவுதியில 5வது நாளாக 5ஆம் திகதியாக இருக்கும். அந்த 5ஆம் திகதி எல்லோரும் அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர்வார்கள். அங்கு அவர்கள் வெள்ளிக்கிழமை யவுன் நஹர் ஈதை கொண்டாடுவார்கள். நாம் அதை 6ஆம் திகதியாக அந்த அரபாவுடைய நாளையும் 7ஆம் தேதியாக எங்களுடைய பெருநாளை நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்குள்ள சட்டம் வித்தியாசமாக இருக்கும் என்பதை உலகத்தில் வாழக்கூடிய சமகாலத்து உலமாக்கள் ஒரு குளோபல் வில்லேஜாக உலகம் மாறி இருக்கிறது. உலகம் ஒரே நேரத்தில் உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியுமாக இருக்கிற காரணத்தினால மக்களுக்கு சந்தேகம் வருவதுண்டு. ஏன் அந்த சேதத்தை நாங்களும் செய்யலாமே, அந்த நாள்ல நாங்களும் அரபாவை கொண்டாடலுமே. அவங்க எங்களுக்கு முந்தினால் வியாழக்கிழமை கொண்டாடுகிறார்கள், நாங்க வெள்ளிக்கிழமையா அரபா கொண்டாட போகிறோம் என்ற இந்த சந்தேகங்களையும் உண்டு பண்ணக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதுதான், எங்களுக்கு இதுதான். இந்த பிரச்சனை இன்றைக்கு உருவாகிறது அல்ல. நபியுடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த மாணவன் குரைப் என்பவர் அவர் மதீனாவுக்கு இருந்து ஷாம் தேசத்துக்கு போயிட்டிருந்தார். அங்கிருந்து வந்த பொழுது அவர் சொன்னார், நாங்க அங்க வெள்ளிக்கிழமை நோம்பு ஆரம்பிச்சோம், நீங்க இங்க சனிக்கிழமை ஆரம்பிச்சீங்க, 2 பேரும் ஒரே நாளையில செஞ்சிருக்கலாமே. இல்ல நபி அவர்கள் அப்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கல. சஹீஹ் முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய மாணவர், அவர் ஒரு அடிமையாக இருந்தால் குரைப் என்பவர் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், அந்த நபி அவர்கள் அப்படி ஏவவில்லை. நபி அவர்கள் ஏவினது அங்கு ஒரு நாள் இங்கே ஒரு நாள் என்பதுதான். அதை தான் நாம பின்பற்ற வேண்டும். இதை தான் சவுதியுடைய மரணித்த 2 பெரும் உலமாக்கள் ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் கூட இதே நிலைப்பாடுதான் இருந்து சவுதியில உள்ள எல்லா மக்களுக்கும் அறிவித்தார்கள். உலகத்தில் வேற நாள்ல அரபா கொண்டாடுவதை நீங்க தவறாக எடுத்துக் கொள்ளாதீங்க, அதுதான் அவர்களுக்குள்ள மார்க்கம், அதுதான் சஹீஹ் முஸ்லிம் மற்ற ரிவாயத்துகள் தந்திருக்கிறது. உலக குளோபல் வில்லேஜாக மாறின காரணத்தினால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால எல்லாமே ஒன்றாக இருக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. அமெரிக்கா தூக்கி கொண்டிருப்பாங்க, நாங்க வெளுத்துக் கொண்டிருப்போம். அவர்கள் வேற நாள்ல இருப்பாங்க, நாங்க வேற நாள்ல இருப்போம். இங்க ஆஸ்திரேலியா செய்து முடிச்சிருவாங்க, நாங்க அதுக்கு பிறகுதான் முடிப்போம். இதுதான் உலகத்துடைய கால நேரத்தை எப்படி ஒன்றுபடுத்த முடியாதோ இதே போலதான் இந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அதனாலதான் நாங்களும் குறையை பார்த்து 28 நாட்டில் பல பகுதிகளில் தென்பட்டதற்கு பிறகு ஒருவேளை தென்படாமல் இருந்திருந்தால் இன்னொரு நாளும் தள்ளி போயிருக்கலாம், அதுவும் பிரச்சனைக்குரியது அல்ல. 2 நாள் தள்ளி போயிருந்தாலும் மார்க்கம் அது பிரச்சனையாக பார்க்க மாட்டாது. ஷைத்தான் எங்களோட உள்ளத்துல அந்த மார்க்கத்துடைய அறிவும் ஈமானும் இல்லாததினால சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். இந்த தீன் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இந்த சந்தேகம் இல்லாத மார்க்கம். ஆனால் சந்தேகம் வரும் என்பது தெரியுமா? கடைசி காலத்தில் அல் கன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ், கடைசி காலத்துல சந்தேகங்களை ஒன்று பண்ணிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக மார்க்கம் இஸ்லாம் ஷரியத் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால புல்ஹானிஹி சபீலி அல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி, ஒவ்வொரு முஸ்லிமும் சூரத் யூசுப்ல வரக்கூடிய இது என்னுடைய பாதை, மிக தெளிவான பாதை, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பாதை தான் அழைக்கிறோம் என்பதை, அது தீனுடைய தாவத்துக்கு மட்டும் உள்ளது அல்ல, மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நோபாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், பெருநாளாக இருக்கலாம், பிறை பார்ப்பதாக இருக்கலாம், பார்த்து விடுவதாக இருக்கலாம். எல்லா காலத்திலையும் நாம் குறையை பார்த்துட்டு பெருநாள் என்று வரக்கூட மாத்திரம் அப்படி இப்படி என்று பேசுவது இது அறிவில் குறைந்த ஒரு பழக்கமாக இருக்கும். அதனால் இந்த அறிவை சரியான முறையில் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக சந்தேகம் இல்லாம நபி அவர்கள் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறது போல குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, யார் மூமின்கள் என்றால் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு சும்ம லம் யர்தாபு, அதுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது.
ஜாவது அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். உடலாலும் பொருளாலும் அல்லாஹ் தந்த செல்வத்தை தீன பயன்படுத்துவார்கள், அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதுதான் கண்ணியமானவர்களே, நான் சொன்ன இந்த அடிப்படையில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஈமானையும் இல்மையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஈமானும் இல்மும் எங்களுடைய பாதையின் 2 கண்களாக இருக்க வேண்டும். நாம் ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு ஆணும் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்ம வளர்த்துக் கொள்வதற்கு உலமாக்களிடத்தில் கால்படித்து இருக்க வேண்டும். மஸ்ஜிதுகள்ல நம்ம இருந்து ஈமான படிக்கணும். சஹாபாக்கள் ஃபஜ்லிஸ் மினா ரப்பின் சாஅத்தன் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி அதை கிதாபுல் இல்முடைய ஆரம்பத்தில் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். அதே போல மார்க்க உலமாக்களும் மஸ்ஜிதுகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மக்தபுக்கு நேரம் கொடுக்கிறது போல, இமாமத்துக்கு நேரம் கொடுக்கிறது போல, தன்னுடைய தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு நேரம் கொடுக்கிறது போல மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது ஊடாக பொதுமக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து வந்து மார்க்கத்தை உலமாக்கள் எடுத்து என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆன் அதன் மூலமாக நமக்கு வழிகாட்டு. கண்ணியமானவர்களே, ஈமான படிப்பதற்கு மஸ்ஜிதுடைய சூழல், இல்முடைய ஃபதாயில்களை நாங்க ஃபதாயில் சிறப்புகளை கொண்டு படிக்கிறது போல ரியாதுஸ் ஸாலிஹீனை வாசிக்கும் பொழுது இந்த 10 நாட்கள் என்பது எப்படி ரமதானுடைய 10 நாள் சிறந்ததோ, முஹர்ரம் வரக்கூடிய அடுத்த மாசத்துடைய 10 மாசம் சிறந்ததோ, ஆனா இந்த 10 நாளை போல வேற 10 நாள் அது வருஷத்துல இந்த 10 நாளும் அடைய முடியாது. ரமதான்ல கூட இந்த சிறப்பு உள்ளடங்க முடியாது. ரமதானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனித்துவம் ஒன்று இருக்கிறது, ஆனால் இதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இன்னொரு தனித்துவம் இருக்கிறது. இந்த 10க்கு தான் அரஃபா வரப்போகிறது. நோம்பும் இதுல பிடிக்கலாம், ஜகாத்தும் இதுல கொடுக்கலாம், இதுல ஹஜ்ஜும் செய்யலாம், இதுல தொழுகையும் முடியும். அப்ப எல்லா அமல்களும் இந்த 10 நாட்களுக்குள்ளதான் உள்ளடங்குது. ஹஜ் என்பது அது ரமதான்ல இல்லை. அவ எல்லா அல்லாஹ்வுடைய கடமைகளையும் இந்த மாதத்துல சதகாவினூடாக, தௌபாவினூடாக, தொழுகையினூடாக, நஃபில் தொழுகையினூடாக நூற்றுக்கணக்கான ரக்காத்துகளும் பெறலாம். மனிதனுக்கு எவ்வளவு முடியுமோ இரவு நேரங்கள்ல இவ்வாதத்தில் ஈடுபடலாம், அல்லாஹ் இடத்துல மன்றாடலாம். மிக சிறப்பான நாட்கள் வேறான சோதர்கள். வாழ்க்கையில 60 வருஷம் உண்டா 60 வருஷங்களாக இதை அடைந்திருக்கிறோம். 20 வருஷம் உண்டா 20 வருடங்களாக அடைந்திருக்கிறோம். 70 என்று சொன்னா 70 வருஷங்களாக அடைந்திருக்கிறோம். இந்த 10 நாட்களை சிறப்பான 10 நாட்களாக ஆக்கிக் கொள்வதற்கு நான் சொன்ன இந்த அடிப்படைகள் தேவை வேளாண் சோதர்களே. முதலாவது அல்லாஹ்வுடைய நெருக்கம், இரண்டாவது அல்லாஹ் வாழ்க்கை லேசாக இருக்கிறார், மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இதை அடைவதற்கு இந்த மூலையும் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா ஈமானையும் இல்மையும் வந்திருக்கிறார். ஈமான கொண்டு என்ன கிடைக்கிறது என்று குர்ஆன் நன்மாராயம் சொல்லிருக்கிறது. قد أفلح المؤمنون وكذلك ننجي المؤمنين ولله العزة ولرسوله والمؤمنين என்று சொல்வது மூமின்களுக்கு கண்ணியம், மூமின்களுக்கு வெற்றி, மூமின்களுக்கு உயர்வு, அல்லாஹ் தந்த சிறப்புகள். அதுபோலதான் இல்ம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இல்முக்காக தன்னை பாடுபடுத்துவார்கள், முயற்சி எடுப்பார்களோ, மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகல் ஜன்னah, சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்குறார். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக இந்த 10 நாள் ஒரு வித்தியாசமாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற புகாரியுடைய அந்த விரிவான அந்த ஷரஹ் என்ற விரிவை பேசும் பொழுது சொல்கிறார்கள், ஏன் இதுக்கு ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க சொன்னா, இதுல நீங்க நஃபிலான வழக்குகள் ஈடுபட முடியும். இது நோன்பு நோக்கிறது. இந்த 9 நாட்கள் அரஃபாவுடைய நாள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாங்க நோன்பு பிடிக்கணும். தனி வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம், தனி சனிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று தனி வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பதும் தனிய சனிக்கிழமை நோன்பு பிடிப்பதும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்துல விதிவிலக்காக்கப்பட்டிருக்கிறது. அரபாவுடைய அந்த ஒரு நோன்பை
வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாத்திரம் நீங்க நோக்க முடியும். ஆக சிறப்பாக இருக்கும் நீங்கள் புதன் வியாழன் வெள்ளி நோக்கும். அடுத்து உபதியா பெருநாள் நகர் உடைய அந்த சிறப்பு நாட்களை கழிக்க முடியும் என்ற காரணத்தினால் ஆகவே சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நோக்கு முடிப்பது அது பெரிய பாக்கியம். முடியாதவர்கள் குறைந்தது புதன் வியாழன் வெள்ளியாக அதை 6ஆம் தேதி 5-4-5-6ஆக அதுவே நாட்டி ஆக குறைந்தது மனிதன் அந்த 5-6 அரபா அங்கேயும் மக்கள் அரபால் இருப்பார்கள். அதனுடைய நன்மை எங்களுக்கு வந்து சேரும். எங்கட அரபாவுடைய நாளான வெள்ளிக்கிழமை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நோபாக தந்திருக்கிறான். ஒன்றுமே இல்லாட்டி குறைஞ்சது வார வெள்ளிக்கிழமை என்றாலும் இந்த அரபாவுடைய நோம்பை பிடிக்கிறதுனால மார்க்கம் எதையுமே மக்ரூஹாக்க மாட்டாது என்பதையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டு அடுத்து வரக்கூடிய குர்ஆன் சொல்கிறது நீங்க அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க, குர்பானம் கொடுங்க. யாருக்கு ஒரு ஆடு கொடுக்கிறதுக்கு 40,000 ரூபாய் வசதி இருக்கிறதோ தன்னுடைய அந்த செலவுகள் போக அதுக்காக கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொடுக்கணும் என்பது அல்ல. 40-35,000 ரூபாய் பொறுமதியான பணம் மாற்றில ஒரு பகுதியாக பெற்றுக் கொள்வதற்கு யாருக்கு தன்னுடைய அந்த பெருநாள் வரக்கூடிய அந்த நாட்கள்ல வரக்கூடிய 7, 8, 9, 10 இந்த நாளுடைய செலவுகள் போக மேல் மிச்சமாக ஒருவரிடத்துல கடன் இல்லாம அவருக்கு இதை செய்து கொள்ளையிலும்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சுன்னமாக்கதா ஒரு கட்டாயமான சுன்னத்தாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த சுன்னத்தையும் மனிதன் செய்து கொள்ள வேண்டும். அதுல மாமிசம் அறுக்கப்பட்ட மாமிசத்துல ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கொண்டு மற்றது கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். அது கட்டாயம் என்று ஒரு மனிதன் ஆக்கும் பட்சத்தில் அது தான் சாப்பிடுவது அது தடையாக மாறிவிடும். நான் நியத்து வைத்து நேர்ச்சி வைத்து இந்த குர்பானை நான் கட்டாயமாக கொடுக்க போகிறேன் என்ற நியத்தை வச்சுட்டா அது வாஜிபாகிரும். அப்படி நியத்து வையாக்கி அது சுன்னத்தாக இருக்கும். சுன்னத்தாக இருக்கும் பொழுது 3 பகுதி தனக்கும் 3 பகுதி தந்த குடும்பத்துக்கும் 3 பகுதி அது ஏழைகளுக்கும் அது மாடாக இருந்தால் அதனுடைய அந்த கிலோவை அடிப்படையாக வைத்து 3ஆக பிரித்துக் கொள்வதற்கு 90 கிலோ இருக்கும் சொன்னா 30-30-30 பிரித்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆடாக இருக்கும் அது 15ஆக இருந்தா 5-5 பிரித்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்தில ஒரு ஆய்வு ஜெர்மனி மக்கள் செய்திருக்கிறார்கள். ஆக சிறந்த அறுப்பு முறை அது இஸ்லாமில் தான் இருக்கிறது. ஜெர்மனியுடைய அனிமல் அந்த ரிசர்ச் சென்டர்ஸ்கள்ல நான் முஸ்லிம்களாக செய்யப்பட்ட அந்த ஆய்வு சொல்லுது உலகத்தில் ஆக சிறந்த அறுப்பு முறை அது இஸ்லாம் காட்டிருக்கும் முறை. இது சம்பந்தமாக அறுப்பு சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாம ஜெகத்துலமாவோடாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய குத்பாவுக்கு பிறகு நான் இந்த பள்ளிக்கு அதை அந்த செட்டை உங்களுக்கு ஹதியாவாக தர விரும்புகிறேன். யாரெல்லாம் வசதி இருக்கிறதோ இருந்து அதுல கலந்துட்டு போகுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா இதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பேசியது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். பாருங்க, சில இபாதத்துகள் இருக்குது மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. எங்க புத்தி கொண்டு போய் நிப்பாட்டுமோ அங்கிருந்துதான் ஷரியத் ஆரம்பமாகும் என்பது விலகிக் கொள்ளணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த கொத்துபா பேருரை முடிக்க போகிறேன். 1650 வருஷத்துக்கு முதல் இமாம் புகாரி அவர்கள் 196 பிறந்து அவர்கள் 252 வஃபாத்தாகிறார்கள். அந்த காலத்தில் ஒரு சிலர் சொன்னார்கள், இந்த நிற்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளில் எப்படி என்ற பேச்சு நிற்க போகிறான், என்ற செயல் எப்படி நிற்க போகிறான் என்றெல்லாம் விதத்தாவாதம் பேசினார்கள். அந்த நேரம் இமாம் புகாரி அவர்கள் எழுதின கிதாபு தான் இந்த சஹீஹ் புகாரி. 7000 ஹதீஸ்கள் உள்ளடக்கியது. முதலாவது கொடுத்தார்கள் வஹ்யையும் நியத்தையும், கடைசியில கொடுத்தார்கள் யௌம நஸிலுல் மவாசின் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நீளமான தராசில் உள்ள அமல்களை நிற்க போகிறோம். சொல்லையும் செயலையும் குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய களத்திலும்
அவனுடைய ஏடு தொங்க வைக்கப்படும். லாயவாதர் சபீரத்தன் போல கபீரத்தன் இல்லா அதை ஒரு கனவளவு மனிதன் செய்த அமலும் அமில சாலையின் தக்கரின் ஒன்றா அது மை அமல் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. யார் ஒரு அணுவளவு நலவு செய்கிறார்களோ அணுவளவு தீமை செய்கிறார்களோ அது ஒரு நிறுவலாக நிறுத்தப்படும் என்பதாக வந்திருக்கிறது. அதனால அந்த காலம் சந்தேகத்துக்குரிய காலமாக இருந்தது. இன்றைக்கு எல்லாத்தையும் நெருக்க முடியும் என்பதை உலகம் கண்டு சயின்ஸ் பேச்சு எப்படி பாதுகாக்க முடியும், செயலை எப்படி பாதுகாக்க முடியும், எத்தனை வருடங்கள் பாதுகாக்க முடியும். படைத்த ரப்புக்கு இந்த ஒரு சிம்முள்ளுக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளைக்கு இந்த உலகத்தை மாவுருண்டையாக ஆக்க போகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த பூரா உலகத்தையும் தன்னுடைய வலது கையில அல்லாஹ் ஒரு மாவுருண்டையை போல ஆக்கிடுவான் என்பது குர்ஆன். இன்றைக்கு சயின்ஸ் சொல்றது, இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்கள் உலகத்தை சில நாட்கள் அப்படி சாம்பலாக மாற்ற முடியும் என்று கண்ணியமானவர்களே, படைத்த ரப் அல்லாஹ் தஆலா லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, அந்த கியாமத் நாள் மீது சத்தியமாக அம்மையத்தஸாஅலுன பில் அதீம், அந்த நாளை பற்றி கேட்கிறார்கள். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் சேர வேண்டியிருக்கிறது. அங்க அல்லாஹ் ஏடுகளை தொங்க வைத்து காட்டும் பொழுது ரப்பனா அப்ஸர்னா வ ஸமஅனா ஃபர்ஜனா நாமல் சாலிஹன் மூகினூன், கண்டுவிட்டோம் கேட்டுவிட்டோம் திருப்பி அனுப்பி அல்லாஹ் செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் வரப்போகிறது. அல்லாஹ் எங்களை பாதுகாத்து நல்லவர்கள் செய்து ஈமானோட வாழ்ந்து ஈமானோடு மரணித்து மதீனாவுடைய நோட்டை தந்து பைத்துல் முகத்தஸில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு விமோசனத்தை கொடுத்து உலகத்தில் இந்த ஹஜ்ஜை சாந்தியும் சமாதானமும் ஐக்கியம் ஒற்றுமையுள்ள ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கி தந்து எங்களுடைய நாட்டிலிருந்து உலக நாடுகளில் இருந்து போகக்கூடிய எல்லோருடைய ஹஜ்ஜை கபூல் செய்து நான் இன்றைக்கு ஆட்சி இந்த உரையிலிருந்து மார்க்கத்தோட தொடர்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பை ஏற்படுத்தி அது மார்க்கம் லேசாக இருக்கிறது என்பதை புரிந்து ஈமானையும் நல்லவர்களையும் ஏற்படுத்தி மார்க்க அறிவுக்குள்ள தெளிவாக இருந்து இந்த 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடி வரக்கூடிய 7ஆம் தேதி யௌமுன் நஹர் அல்லாஹ் தஆலா ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் என்ற இந்த அடிப்படையை உருவாக்கி அந்த 7ம் 8ம் நாங்க குர்பான் கொடுக்கிறதுக்குரிய நாளாக ஆக்கிக் கொண்டு 10ஆம் தேதி கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய அது போராயாக இருக்கிற காரணத்தினால அதை தவிர்த்து கொண்டு சிறப்பாக மார்க்க சட்டத்தையும் ஷரிய சட்டத்தையும் அதே நேரம் இந்த நாட்டுடைய சட்டத்தையும் மதித்து இந்த அமல்களை செய்ய அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபை செய்வாராக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை ஈமான பலப்படுத்துவாயாக, எங்களுக்கு மதீனாவுடைய முகத்தை தருவாயாக, உன்னுடைய பாதையின் மரணத்தை நசிவாக்குவாயாக. யா அல்லாஹ் அனைவர்களையும் ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் இல்முடன் ஈமானுடன் தக்வாவுடன் உன்னுடைய நெருக்கத்தை நசிவாக்குவாயாக. எங்களால் நடந்த தப்பு தவறுகளை மன்னித்து